மரத்தை கட்டி பிடிச்சிட்டாரு. மரத்தை கட்டி பிடிச்சிட்டு சீமான் அவர்கள் என்ன பண்ண போறார்? மரத்திற்காகலாம் வாக்கு இருக்கா? மரத்திற்காக பேசுகிறார்கள், மலைக்காக பேசுகிறார்கள், கடலுக்காக பேசுகிறார்கள், தண்ணீருக்காக பேசுகிறார்கள் என்று. ஓட்டிற்காக பேசுபவன் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்பா என்று சொல்லுவான். ஆனால் உணர்விற்காக பேசுகிறவர்கள் தான் நாங்கள் உங்கள் உறவினர், நாங்கள் உங்கள் உறவுகள், நாங்கள் உங்கள் அண்ணன், இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிங்கள் என்று கற்பிக்க முடியும். அரசியல் பாடம் எடுக்க முடியும், சூழலியல் பாடம் எடுக்க முடியும். சவால் விடுறேன் திமுக காரர்களுக்கு, கரை வெட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரனுக்கு நான் சவால் விடுகிறேன். மலையை குறித்து, மண்ணை குறித்து, காடை குறித்து, நிலத்தை குறித்து ஸ்டாலின் அவர்களால் துண்டு சீட்டு இல்லாமல் 5 நிமிடம் பேசிவிட்டால் நான் திமுகவில் சேர்கிறேன். பேச முடியுமா? முடியாதே. ஆனால் மலை வளம்னா என்ன, காட்டு வளம்னா என்ன, கனிம வளம்னா என்ன, நீர் வளம்னா என்னன்னு ஒவ்வொரு வளத்திற்காகவும் ஒரே ஒரு தலைவனால் 1 மணி நேரம் தமிழ்நாட்டில் பேச முடியும் என்றால் அது என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால் தான் அவர் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து மலைக்காக, நிலத்திற்காக பேசிக்கொண்டு வருகிறோம். இதெல்லாம் எதற்காக? எங்கள் தாத்தன் காமராசர் கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக செய்யப்படுகின்ற சேவை என்று கற்பித்து விட்டு சென்றிருக்கின்றார். அதே சமயத்தில் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது என்று கற்பித்திருக்கிறார். ஆதலால் நாங்கள் அனைத்து உயிர்களுக்காக பேசுகிறோம்.